அக்டோபர் 2 விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில் வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்திக்கிற நேரலை காட்சிகளை பார்க்கலாம். ஜூன் முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரையான காலகட்டத்தில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு 39 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பளவு 33 சென்டிமீட்டர். இது 18% இயல்பை விட அதிகம். பொதுவாக இது இயல்பு என்று கருதப்படும். 19% பிளஸ் மைனஸ் இருந்து எடுக்கிறது இயல்புன்னு தான் சொல்லுவோம். மாவட்ட அளவில் பார்க்கின்ற பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தில் இயல்பை விட மிக அதிகமாகவும், 17 மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும், 16 மாவட்டங்களில் இயல்பாகவும், 6 மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாக மழை பெய்துள்ளது, பதிவாகியுள்ளது. இந்த குறைவாக பதிவாகுள்ளது தஞ்சாவூர், புதுக்கோட்டை நீங்களாக டெல்டா மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாக மழை பதிவாகியுள்ளது. கடந்த ஆண்டை பொறுத்தவரையில், கடந்த ஆண்டு இந்த ஆண்டை கம்பேர் பண்ணும் பொழுது தமிழக அளவில் இயல்பை விட அதிகமாக திறந்திருக்கு. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாக இருக்கு. கடந்த ஆண்டு 8% இயல்பை விட அதிகம், இந்த ஆண்டு 14% இயல்பை விட அதிகம். சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு 74% இயல்பை விட அதிகம், இந்த ஆண்டு 43% இயல்பை விட அதிகம். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் கேரளா, தமிழகம், தெற்கு கர்நாடகா, ராயலசீமா மற்றும் ஆந்திர பிரதேசம், இது மொத்தமாக உள்ளடங்கிய பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இயல்பை விட மழை அதிகமாக பதிவாவதற்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக பகுதியில் பார்க்கின்ற பொழுது வட தமிழகத்தில் இயல்பிலிருந்து இயல்பை விட அதிகமாக பதிவாவதற்கு வாய்ப்புள்ளது. தென் தமிழக பகுதிகளில் இயல்பும் இயல்பை விட குறைவாக மழை பதிவாக வாய்ப்புள்ளது. பொதுவாக பருவமழையை பொறுத்த வரைக்கும் குளோபல் ஸ்கேல்ல இருக்கக்கூடிய, உலக அளவில் பிற பகுதிகளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இப்போ எல்னினோ லானினாங்கிற மாதிரி நிகழ்வுகள், மற்றும் ரீஜனல் லெவல்ல ஐஓடி என்று சொல்லக்கூடிய நம்ம மண்டல பகுதியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், மற்றும் லோக்கல் ஸ்கேல்ல இருக்கக்கூடிய நிகழ்வுகள், இதெல்லாம் சேர்ந்துதான் இது பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் லானினா என்பது ஒரு முக்கிய, எல்னினோ லானினா என்பது முக்கிய இதுவாக கருதப்படுகிறது, காரணியாக கருதப்படுகிறது. நம்ம இந்த படத்தை பார்க்கும் பொழுது செப்டம்பர் மாதத்தில் இப்பொழுது முழுமையாக நிலநடுக்கோட்டை ஒட்டியுள்ள பசிபிக் கடல் பகுதியில் வெப்பமானது இயல்பை விட குறைவாக இருக்கிறது. லானினா உருவாவதற்கு கிட்டத்தட்ட 80% வாய்ப்பு, இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதத்தில் 80% வாய்ப்பு அதிகம். ஆனாலும் கடந்த 1940 2021 வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 82 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 42 ஆண்டுகள் லானினா வருடம். அந்த 42 வருடங்களில் 23 வருடங்கள் இயல்பாகவும், 13 வருடங்கள் இயல்பை விட குறைவாகவும், 6 வருடங்கள் இயல்பை விட அதிகமாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 69% இயல்பு மற்றும் இயல்பை விட அதிகமாக இருந்திருக்கிறது, வாய்ப்பு இருந்திருக்கிறது. 31% இயல்பை விட குறைவாக இருந்திருக்கிறது. லானினா மட்டும் ஒரு காரணமா சொல்ல முடியாது. ஏன்னா 2010, 2021 இது 2 லானினா வருடங்கள் தான். அந்த 2010, 2021 2010 43% இயல்பை விட அதிகம், 2021 63% இயல்பை விட அதிகம். ஆனா 2016 லானினா வருடமாக இருந்த பொழுது 62% இயல்பை விட குறைவு. சோ லானினா என்பது ஒரு காரணியா இருக்கலாம், ஆனா அந்தந்த வருடம் மற்ற ஃபேக்டர்ஸ் வச்சுதான் நம்ம இதை சொல்ல முடியும். அந்த வகையில் இது நம்ம வடகிழக்கு பருவமழை என்பது தற்போது தென்னிந்திய பகுதிகளுக்கு தான் மொத்தமா சொல்ற பாக்குறோம். அது இயல்பை விட அதிகமாக பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வட தமிழக பகுதிகளில் இயல்பை விட அதிகமாகவும், தென் தமிழக பகுதியில் இயல்பை விட சற்று குறைவாகவும் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. சென்னைக்கு லாங் போர்காஸ்ட் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் இயல்பை விட கூடுதலாக மழை பெய்திருக்கிறது என்று வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களுக்கு தெரிவித்து வருகிறார். இது தொடர்பான நேரலையை புதிய தலைமுறை யூடியூப் சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம். அக்டோபர் 2 விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில்